ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மிஸ்ஸஸ் மணி பேசுகிறேன். இது உங்கள் a.d.s மணி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஓரியோ பிஸ்கெட் மில்க்ஷேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. இப்போது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போய் அதிக காசு கொடுத்து நீங்கள் மில்க்ஷேக் குடிப்பீங்க. நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு பக்கத்தில் ஒரு கடையில் போய் நம்ம பொருள் வாங்கி அதிலே நம்ம ஈஸியாக நம்மளே வீட்டிலே செஞ்சுக்கலாம். இப்போ நான் அப்படி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஓரியோ பிஸ்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சு, டைரி மில்க்கு, கொஞ்சம் ஜெம்ஸ், சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் டப்பா நான் இங்கே பக்கத்தில் கடையில் வாங்கினேன். 15 ரூபா தான், வாங்கிக்கோங்க. இதையும் நான் கொஞ்சம் ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான அளவுக்கு. அப்புறம் ஐஸ் க்யூப் கொஞ்சம் தேவைப்படும், அது எடுத்து வச்சுக்கோங்க. மெல்ட்டான டைரி மில்கை வச்சு இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அந்த பாட்டில் கண்ணாடியில் சுற்றி நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இது என்னால் கொஞ்சம் தான் செய்ய முடிஞ்சுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க கவர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் முனையில் கட் பண்ணி இந்த மாதிரி க்ரீம் இதுக்குள்ளே வச்சு முனையில் ஒரு கட் பண்ணிக்கங்க. இது ரெடி ஆகிடும், நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் இதை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம மில்க் ஷேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சேர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஓரியோ பிஸ்கெட் எல்லாத்தையும் பிரித்து அதில் போட்டுடலாம். பாருங்க, எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒன்று மட்டும் எடுத்து வச்சிடறேன் டெக்கரேஷனுக்காக. இப்போ இதில் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பால் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீமை லைட்டாக கட் பண்ணி அதில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மணியில் கட் பண்ணியிருக்கேன், இந்த பாருங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு பாட்டிலும் வச்சுருக்கேன், அதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த மில்க் ஷேக்கே இதில் ஊற்றிடலாம்.
இப்போது அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் கொஞ்சம் வச்சு அழகாக வைச்சிடலாம். செம்மையாக வந்துச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு மேலே அந்த மஞ்சை நம்ம கொஞ்சம் தூவிக்கலாம். இதை பாருங்கள், நான் நொறுக்கி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அப்புறம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஜேம்ஸ், அதையும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஓரியோ பிஸ்கெட் மட்டும் தனியாக எடுத்து வச்சு இல்லையா, அதை ரெண்டாக எடுத்து இதில் நடுவில் இருக்க க்ரீமை தனியாக எடுத்து பிச்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் பிஸ்கெட்டை. இப்போ கொஞ்சம் அந்த க்ரீம் இருக்குது பாருங்கள், அதை மேலே தூவிக்கிட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நமக்கே சாப்பிட்ணுன்னு தோணுது பார்த்த உடனே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.